ஸோ பூமியில நல்லபடியா நான் வந்து மாறிக்கிட்டேன். என்னோட சைத்தன்யத்த வந்து அதிகரிச்சுக்கிட்டேன். தியானம் பண்ணி, தவம் பண்ணி அதிகரிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா, இன்னும் நல்ல அப்பா, அம்மா எனக்கு கிடைப்பாங்க. இல்ல நல்ல கர்மாக்கள் நெறைய செஞ்சிருக்கேன்னா, இன்னும் நல்ல அப்பா, அம்மாக்கள் கிடைப்பாங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த டைரக்டர் என்ன பண்ணுவாரு? யாரு வந்து ஹீரோ, ஹீரோயின், வில்லன் யாரு? கதை அமைப்பு என்ன? அந்த கதையில வந்து ஹீரோயினுக்கு எத்தன அக்கா, தங்கச்சி, அண்ணா, தம்பி, யார் அப்பா, அம்மா, அதே மாரி ஹீரோக்கு என்ன வேணும்? அப்படின்லாம் எல்லாத்தையும் டிசைட் பண்றாங்கல்ல, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில யாரு அப்பா, அம்மாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அண்ணன், தம்பி எத்தன பேரு? அக்கா, தங்கச்சி எத்தன பேரு? அப்புறம் வந்து யார கல்யாணம் பண்ணிக்க போறோம்? மாமனார், மாமியார் யாரு? அதாவது யார கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு டிசைட் பண்ணியிருப்போம். அவங்க அவங்களோட அம்மா, அப்பாவ டிசைட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க தங்கச்சி எல்லாரும் டிசைட் பண்ணும்போது, ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்டின்னா, அவங்க குடும்பத்த மொத்தத்தையும் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி. அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் அங்க வந்து சாய்ஸஸ் குடுப்பாங்க.